சிவா சார் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நான் பிரேமில் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே அவரோட கண்ணு தான் பார்த்தேன். அவருக்கு சண்முகம் கண்ணு தெரில, எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டே ஷாக் ஆகிட்டேன். நான் 40 ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தோம். அது உள்ளே என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட் ஷாட்டே அவருடைய சண்முகனுடைய ஃபஸ்ட் ஷாட்டை தான் எடுத்தேன். எடுத்தோடனே எங்கள் டீமே சொன்னாங்க, இது அப்படியே கேப்டன் பார்க்குற மாதிரி. அது மாதிரி தான் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருடைய இடம் பிஎன்சியில் இன்னும் வெற்றிடமாகவே இருக்குது. அந்த இடத்த நிரப்புறது தான் நம்ம தம்பி வராப்புல சண்முகம். எல்லாரும் 2 இடத்த நோக்கி போவாங்க. ஆனால் கேப்டன் இடத்த யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நினைக்க முடியாது. அவருடைய லெக் ஷாட்டாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது, அதனால் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் சண்முகம் ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு அந்த கன்ஃபார்மாக கிடைக்கும். பிஎன்சியில் ஏன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு இருக்க படத்தில் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன், அதான் அது ரெண்டுமே சரிசமாக பண்ணுறாப்புல. ஒரு ஷாட்டில் வந்து ரோப்பே வைக்கலை, தூக்கி அடி போட்டாப்புல. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு. நான் இப்போ டைலாக் சொல்லி தான் சொல்லி தருவேன். நான் இந்த படத்தில் படைத்தலைவனில் 3 பிரமாண்டமாக சொல்லலாம். ஒன்று யானை, இன்னொன்று இளையராஜா சார், அண்ட் வந்து சண்முக பாண்டியன். ஏன் அவர் சொல்லலான்னா அவ்வளோ